அடுத்ததாக தில்லையில் அருளிய திருப்பதிகம் 15வது திருப்பதிகம் திருத்தோல் நோக்கம். மகளிர் விளையாடல்களில் இதுவும் ஒன்று. தோல் தட்டி பாடுகின்ற பாடல், தோல் தொட்டு விளையாடுகின்ற விளையாடல். திருச்சிற்றம்பலம். பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய்தேர்முக கூறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவுன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விழவெறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீர்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடிவாய் கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நட்பாற்படுத்தென்னை நாடறியத்தான் இங்கன் சொற்பாலதானவா தோல் நோக்கம் ஆடாமோ நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள்வு சும்பு நிலா பகலோன் புலனாயமைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேழ் என திசைவத்தனத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ புத்தன் முதலாய புல்லறிவீட்பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ திரில்லை மானி சிவகருமம் சிதைத்தானே சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமெம்போரு பற்றினவா தோல் நோக்கம் மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்களே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில்லாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என்னுடை மூவர் ராக்கதர்கள் எழி பிழைத்து கண்ணூதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணீலி இந்தீரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மீசை மால்வலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம் பங்கயமாயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண்டிடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பீரான் சக்கரமார் கருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ காமன் உடல் உயிர் காலன் பல் காய் கதிரோன் நாம் அதன் நாசி சிரம்பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ பிரமன் நாரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதை போடுங்க அரணாரழல் உருவாய் ஆங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ ஏழை தொழும்பனே எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முத
முதல் சிந்தாத நல்மணி வந்தின் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ உரைமாண்ட உள்ளோலி உத்தமன் வந்துளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்தோட குறைமாண்டவா வாடி தோல் நோக்கம் ஆடாமோ. பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே எனக்கருதி பெய்தேர் முகக்குறும் பேதை குணம் ஆகாமே. இங்க நாம் இன்னைக்கெல்லாம் பார்ப்போம், வெயில் காலம், நல்ல வெயிலில் தூரத்தில் நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த காணல் நீர் அங்கே பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போனோம்னா அங்கே தண்ணி இருக்காது, அது காணல் நீர். இது என்ன அப்படின்னு சொன்னால், இது மற்ற இடங்கள்ல நம்ம போய் இறைவனை தேடணும் அப்படின்னு சொன்னால் இறைவன் அங்கே இருக்க மாட்டான். பல நெறிகள் இது முக்திக்கு உதவக்கூடிய நெறின்னு சொல்லுவாங்க, ஆனால் முக்தியை பற்றி எதுவுமே இருக்காது. அப்படியெல்லாம் பல நெறிகளில் போய் ஒரு மயக்கமுற்று பேதை குணம் அப்படின்னு சொன்னால் மயக்கமுறுதல், இதுதான் நல்லது அப்படின்னு எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு இருப்பது. இப்போ சிலதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், நாங்கள் அடியேன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ எங்களுக்கு தெரிந்ததை சொல்ல, எங்களுடைய ஆசிரியர் ஞானாசிரியர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அவர் எப்படி சொன்னார்? அவருடைய ஆசிரியர் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை எங்களுக்கு சொன்னார். சரி, அவருடைய ஆசிரியர் எப்படி அவருக்கு அவருடைய ஆசிரியர் சொன்னது. இப்படிதான் அந்த மரபு வருது. அதனால நாம செய்து கொண்டிருப்பது தான் சரின்னு நினைக்க கூடாது. அப்ப அதை பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா இதை நீ முறை மாத்தி பண்ற, இதை நீ சரியா பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நாம என்ன செய்யணும்? திருத்தி முறையான வழிபாட்டுக்கு வரணும். அப்படிலாம் இல்லைங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருந்தோம்னா அதுக்கு மேல நம்ம மேல போகவே முடியாது, அங்கேயே நின்றுக்க வேண்டியதுதான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் சொல்வது இல்லை, அதனுடைய தொடர்ச்சி எங்க போய் நிற்கும்? முதல்ல யார் நமக்கு சொல்றார்? சிவபெருமான் தான் சொல்றார். இந்த மரபு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்றாங்க? கைலாயத்திலிருந்து வந்தாங்களா? மரபு சிவபெருமான் இருந்து நந்தி தேவர் வாங்கினார், நந்தி தேவர் இருந்து சனத்குமாரர் வாங்கினார், சனத்குமாரன் இருந்து ஒவ்வொன்னா சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அகச்சந்தான குறவர் யாருன்னு தேடுங்க. அகச்சந்தான குறவர் இருந்து பின்னால புறச்சந்தான குறவர்ல இது உடனே சொல்லிடுங்க. மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம். அப்புறம் அப்படி அந்த மரபு ஆரம்பத்தில் உபதேச மரபாக இருந்தது. அடுத்து பின்னால் அதுவும் சந்தான மரபு தான். என்னன்னா குரு சிஷியனுக்கு சந்தான மரபு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சந்தானம்னா பரம்பரையாக வர்றது, அப்பா மகன் அடுத்து பேரன் அப்படி வர்றது. குரு சிஷியன், அப்புறம் அவர் குருவாக இருந்து அவரோட சிஷியன், அதுக்கடுத்து அவர் குருவாக இருந்து அவருடைய சிஷியன். அப்படி அந்த குரு சிஷிய பாரம்பரியத்தில் வரக்கூடிய மரபு. அப்போ அந்த மரபுல இங்கே இருக்கிற ஒருத்தர் உமாபதி சிவம் சொன்னார் அப்படின்னு சொன்னால், மறைஞான சம்பந்தர் அவருக்கு உணர்த்தியதை உமாபதி சிவம் நமக்கு சொல்கிறார். மறைஞான சம்பந்தர் நூல் செய்யலை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அருளந்தி சிவம் என்ன உணர்த்தினாரோ அதை சொல்கிறார். அருளந்தி சிவம் என்ன சொல்கிறார், மெய்கண்டார் என்ன சொன்னாரோ அதை நமக்கு சொல்கிறார். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏங்க அப்படின்னா மெய்கண்டார் 2 வரி தானே பாடினார், ஏன் உமாபதி சிவம் 8 வரி பாடுறாரு அப்படின்னா, அப்போ இருந்தவங்களுக்கு 1 வரி சொன்னாலே போதும். உங்களுக்கு தெரிய, என்னுடைய மாமா ஊர் பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கார். அவர் அடிக்கடி நான் பார்க்க போவோம்னா, இப்போ அவர் இல்லை. அவர் போய் சொன்னால் அவர் செய்தி சொல்லுவார்.
அந்த செய்யுளே எனக்கு மறந்து போச்சு. ஆனா அந்த செய்யுள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெண்பா இருக்கு இல்லையா, 4 அடி வெண்பா. நமக்கு திருக்குறளே பல முறை படிச்சாதான் மனப்பாடம் ஆகும். அது 2 அடி குறள் வெண்பா. அது மாதிரி 4 அடி இருக்கக்கூடிய வெண்பாவை ஒரு முறை சொன்னாலே திரும்ப சொல்லணுமா? ஒரு முறை சொன்னாலே திரும்ப சொல்லணுமா? அப்பதான் அவன் மாணவனா இருக்கிறதுக்குரிய தகுதியில் இருக்கானா? ஆமா, ஒரு முறை கேட்ட உடனே வெண்பாவை திருப்பி சொல்லணுமா? அப்படியெல்லாம் பாடம் கேட்டிருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் தேர்வோம்னு தெரியாது. அப்ப ஒரு முறை கேட்ட உடனே வெண்பாவை சொல்லணுமா? அப்படி சொன்னா அவன் புத்திசாலின்னு அர்த்தமா, அதி புத்திசாலின்னு அர்த்தமா. 2 முறை கேட்ட உடனே சொன்னா அவன் புத்திசாலின்னு அர்த்தமா. 3 முறை கேட்டு சொன்னான்னா அவன் கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கிறான்னு அர்த்தமா. 4 முறை கேட்டதுக்கு அப்புறம் சொன்னான்னா அவன் மந்த புத்தியில் இருக்கிறான்னு அர்த்தமா. அதுக்கு கீழெல்லாம் அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தமா. ஆனா இன்னைக்கு போய் ஒரு வெண்பா எடுத்து வைங்க, 4 முறை புத்தகத்தை பார்த்து படிச்சு நமக்கு மனப்பாடம் ஆகலைன்னா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா அவ்வளவு நுட்பமாக இந்த நூல்களை எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மளால அந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள முடியல. ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேதை குணம் அப்படின்னா இல்லாத ஒன்றை நல்லது அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய நிலைக்கு இந்த பேதை குணம்னு பேரு. அப்படி நாங்கள்லாம் பேதைகள் ஆகாமல் தீர்த்தாய் திகழ்த்தில்லை அம்பலத்து திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாய மற்ற விஷயங்களெல்லாம் ஈடுபடாமல், இந்த எப்படி அந்த காணல் நீர் போகிற அங்கே தண்ணி இருக்குன்னு ஓடி போய் அங்கே போய் பார்த்துட்டு தண்ணி இல்லை, திரும்ப அங்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெரியுது அங்கே ஓடி போய் அங்கேயும் போய் தண்ணி இல்லைன்னு இல்லாமல் ஒரு பெரிய தாமரை இருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர் தடாகத்தை பார்த்து, அதுவும் நல்ல இனிமையான சுவையான நீர் இருக்கிற ஒரு தடாகத்தை பார்த்ததை போல தீர்த்தாய் திகழ்த்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம். அப்போ இறைவனுடைய திருவடியை கூடக்கூடிய நிலை. நம்ம நடராச பெருமானுடைய வடிவத்தை சிந்தித்திருக்கிறோம் 2-3 வகுப்புக்கு முன்னால. நினைவு இருக்கா? இல்லை, ஆமாவா? சொல்லுங்க. சரி, ஓகே. நீங்க சித்தாந்தம் படிக்கிறீங்களா படிக்கலையா? படிக்கிறீங்களா? சித்தாந்தம் படிச்சுட்டு ஃபுல்லாக சொல்லக்கூடாது. சரியா சொல்லணும். இறைவனுடைய அந்த நடராச பெருமானுடைய வடிவம் 5 தொழில்: படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 தொழில சொல்லி, அது எங்கிருந்து வருது? படைத்தல் வலது கையில் இருக்கிற உடுக்கையிலிருந்து, காத்தல் அபயகரம், அழித்தல் இடது கையில் இருக்கக்கூடிய தீ அனலேந்திய கை, மறைத்தல் ஊன்றிய திருவடி, அருளல் ஆமா தூக்கிய திருவடி. இதெல்லாம் சொல்லணும். சாமி படர் சடை, விரிந்த சடை, அதில் கங்கை வைத்திருப்பார். இதெல்லாம் எல்லாருமே சொல்லலாம். சாமி கங்கை வச்சிருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். விரிசடை, விரிசடையில் அந்த ஒற்றை கற்றையில் கங்கையை வைத்திருப்பார். அது சாதாரண நடராஜரை பார்த்த உடனே தெரியும். நமக்கு என்ன தெரியணும்? இறைவனுக்குரிய 5 தொழிலும் நமக்கு அந்த இடத்துல காட்டுறார் அப்படிங்கிறத நமக்கு பார்த்த உடனே தெரியணும். அதனால தானே அந்த திருவடியை, தூக்கிய திருவடிய, ஆமா குஞ்சித பாதம் தூக்கிய திருவடி, அதை சொல்லிதான் சொல்றாரு. எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்து. அப்ப அம்பலத்து திருநடம் செய். இன்னும் நுட்பமா நிறைய இருக்கு. ஊன நடனம், ஞான நடனம்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரிச்சு சொல்லணும் நீங்க.
படிங்க, நிறைய படிங்க. அப்ப கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம். படிக்கிறத விட ஆசிரியர் சொல்லும் போது நினைவுல வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்த பாட்டில் சொல்றார், என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விடவறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி குன்றார் குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ. அந்த பிறவாத நெறிக்கு நம்மை ஆட்படுத்தக்கூடிய பெருமான் அப்படின்னு இங்க சொல்றார். சொல்லி பிரமன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி. இறைவனுக்கு எத்தனை குணம்? என் குணம். அந்த என் குணத்தையும் சொல்லி துன்றார் குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ. அழகிய நீண்ட குழலை உடைய பெண்களே நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக அப்படின்னு இங்கே சொல்கிறார். அடுத்த பாடலில் கொஞ்சம் விரைவாகவே போயிடும். ஏன்னா சில செய்திகள்லாம் நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்தது, போன திரு உந்தியாரில் பார்த்ததெல்லாம் இங்கே திரும்ப வரும். பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கமானாமோ. இப்போ நாமெல்லாம் பூசை எதுக்கு செய்கிறோம்? பொருள் வேண்டி செய்கிறோம். சாமி எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு சீக்கிரமாக ப்ரமோஷன் வரணும், எனக்கு அது வேணும், இது வேணும், நிறையா பணம் வேணும், கத்தையாக வேணும், நிறைய தங்கம், இப்போ வேற 70 ஆமாம், இதெல்லாம் நிறைய வேணும்னு கேட்குறோம். அதுதான் பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள். ஆனால் கண்ணப்பர் எந்த பொருள் வேணும்னு பூசை பண்ணார்? செருப்புற்ற சீரடி. அவர் செருப்பு காலோட போனார். கண்ணப்பருடைய வரலாறு கேட்டவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். செருப்புற்ற சீரடி வாய் கலசம். எல்லாரும் கலசத்துல தண்ணி எடுத்துட்டு போய் மந்திரங்கள்லாம் ஜெபம் பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா கண்ணப்பர் எப்படி அபிஷேகம் பண்ணார்? வாயில தண்ணி எடுத்துட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணார். ஊன் அமுதம். எல்லாரும் இறைவனுக்கு என்னவோ விதவிதமா படைச்சாங்க, இவரும் விதவிதமா படைச்சார். என்ன படைச்சார் அப்படின்னா இறைச்சி உணவை படைத்தார். விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கமாடாமோ. இப்போ வேடனாராகிய திண்ணனார் என்ன செய்தார்? இறைவனுக்காக தன்னுடைய கண்ணையே தோண்டி கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார்? அன்பின் மிகுதியா. சாமி கண்ணுல இருந்து ரத்தம் வழிந்தது, அதை நிறுத்தணுங்கிறதுக்காக கொடுத்தார். இன்னொருத்தரும் கண்ணை கொடுத்துருக்கார். எத்தனாவது பாட்டு? 3வது பாட்டில் பார்க்குறோமா? 10வது பாட்டில் சொல்றார். திருமால் கண் கொடுத்தார். அடுத்த ஆமா, கற்போலும் நெஞ்சம் கசிந்து குறுக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நட்பார் படுத்த என்னை நாடறியத்தான் இங்கன் சொற்பாலதானவா தோல் நோக்கமாடாமோ. இங்க சொல்றார், கல்லு மாதிரி நெஞ்சு எனக்கு, அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. கல்லுக்குள்ள கூட ஈரம் இருக்கும். அப்படி இருந்தால் தானே கல்லுக்குள்ள தேர வாழணும். கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம் வந்து, கல்லுக்குள் ஈரம் சொல்லி, அது மாதிரி கல்லுக்குள்ள கூட கொஞ்சம் ஈரம் இருக்கு சாமி, ஆனால் என் நெஞ்சத்துல கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. ஆனா அது இறைவனை பார்த்த உடனே இறைவன் என்ன வடிவமா வந்து ஆட்கொள்றார்? மாணிக்கவாசகர் குரு வடிவமாக வந்து ஆட்கொள்றார். அப்படி ஆட்கொண்டதற்கு பின்னால கசிந்து உருகுதான். இப்படி கல் போல ஈரமே இல்லாமல் இருந்த இந்த நெஞ்சம் அதுக்கு அப்புறம் அப்படியே கசிந்து உருகுது. கசிந்து உருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி. அங்கதான் அப்படியே இருந்தார். திடீர்னு பார்த்தா என் நெஞ்சத்திற்குள் உள்ளே புகுந்து விட்டார். இருந்து அருளி நட்பார்படுத்து என்னை நல்லவனாக ஆக்கி நாடறிய தான் இங்கன் சொற்பாலதானவா தோல் நோக்கம். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இறைவனுக்கு சொற்பதம் கடந்தான்னு பேர் உண்டு.
இல்லையா? இறைவன் சொல்லால அவனை இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட முடியுமான்னா முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய சொல்லுக்குள் அடங்குறான். சொற்பாலது ஆனவா தோல் நோக்கமாடாமோ. இறைவன் என்ன செய்யறான்? 999 பேரோட வந்தான். இங்க மாணிக்க வாசகர் ஆட்கொண்டான். நீ இங்க இருன்னு சொல்லிட்டு மீது 999 பேரோட போயிட்டான். அப்போ பிரிந்த பின்னால அந்த பிரிவாற்றாதனால இறைவனுடைய கருணை அப்படியே நினைந்து இங்க மாணிக்க வாசக பெருமான்னு சொல்லிட்டே வரா. இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, நட்பாற்படுத்து, இந்த உலகமே எல்லாம் அப்படின்னு இருக்கிற நிலையிலிருந்து மாறி இறைவன் தான் எல்லாம் அப்படிங்கிற உணர்வை எனக்கு கொடுத்து என்னுடைய சொல்லுக்குள் வந்து அடங்கி இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். அவனுடைய பெருமையை நான் பாடுமாறு செய்த பெருமான் அப்படின்னு இறைவனுடைய கருணையை சொல்றார். அடுத்து 5வது பாடல்ல நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலாப்பகலோன், புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான். இறைவனுக்கு அட்டமூர்த்தின் பேர். அஷ்டமூர்த்தம் 8 இடத்துல இறைவன் இருப்பார். அதுல பஞ்சபூதங்கள் ஒன்று: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கு இல்லையா? அத சொல்றார். சூரியன், சந்திரன், அடுத்து வந்து உயிர், ஆன்மா. ஆன்மா, சூரியன், சந்திரன், ஆன்மா. அதை சொல்றார். நிலம், நீர், நெருப்பு, நீர், நீள் விசும்பு, நிலா பகலோன், புலனாய மைந்தனோடு என் வகையாய் உணர்ந்து நின்றான். அப்படி 8 வகையில் அஷ்டமூர்த்தியாக இறைவன் இருக்கிறான். உலகு 7 என 7 உலகம், திசை 10 என. காலையில் தானே 8 திசை பார்த்தோம். கீழே ஒன்று, அப்ப திசை 10. திசை 10 என தான் ஒருவனுமே பலவாகி நின்றவன் தோல் நோக்கம் ஆடாமோ. இறைவன் ஒருவனே அனைவருக்குள்ளும் இருக்கின்றான். அந்த உள்ளும் புறமுமாக அனைத்தையும் கடந்தும் அனைத்திற்குள்ளும் உள்ளாகவும் இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அதை சொல்றார். அடுத்து 6வது புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்புப்பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தொல்நோக்கமாடாமோ. இங்கே நிறைய சமயங்கள் இருக்கு நம்ம இடத்துல. அத்தனை சமயங்களும் எங்களுடைய மதம் தான் பெருசுன்னு சண்டையிட்டு இருக்கான். அப்படி அவை ஒவ்வொன்றும் எங்களுடைய மதம் தான் பெருசுன்னு சண்டை போட்டு நிற்கும் போது அதையெல்லாம் கண்டுக்காம சித்தம் சிவமாக்கி, நமக்கு சிவபெருமான் இருந்தால் போதும்பா, வேற எந்த மதமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். என்ன செய்தாலும் அது தவம். சித்தத்தில் சிவம் இருந்தால் செய்வதெல்லாம் தவமே. அப்ப தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ. இந்த பாட்டுக்கான விளக்கம் அடுத்த பாட்டில் இருக்கு. இன்னைக்கு காலையில் சண்டேச நாயனார் புராணம் பார்த்தோம் இல்லையா? தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்துழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் தான் சொல்லிட்டார். தீதில்லை மாணி அப்படின்னா குற்றமில்லாத பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய விசார சர்வன் சிவகருமம் சிதைத்தானை, சிவபூசையை தடுத்தவனாகிய சாதியும் வேதியன், அவன் என்ன பிரிவை சேர்ந்தவன்? அந்தனர் பிரிவை சேர்ந்த அந்த சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும், தாதைனா தந்தையினுடைய தாள் 2 கால் 2 சேதிப்பன வெட்டி எடுக்க ஈசன் திருவருளால் தேவர் தொழ. நம்ம பார்த்தோம் அந்த பாடல்ல பெரிய புராணத்தில் நம்ம பார்க்கும்போது தேவர்கள் எல்லாம் தொழும்படியாக சிவபெருமானுடைய திருவருளால் பாதகமே சோறு பற்றினவா தொல்நோக்கம். அந்த பாதக செயலே அவருக்கு என்னவா சிவமகனாக கூடிய பேரை கொடுத்தது. எச்சத்தனுக்கு என்ன கொடுத்தது? சிவலோகத்தை.
சோறு அப்படிங்கிறது முத்திங்கிற பொருளில் உண்டு. அதனால சோறு பற்றினவா தோல் நோக்கம். சோறுன்னா முக்தி. முக்தின்னு ஒரு பொருள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் உள்ள மறைபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மறைபொருளாக சோறுங்கிற சொல்லுக்கு முக்தின்னு பேரு. அதனால சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னா ஏதோ நெல் விளையிற இடம், சோறு கிடைக்கும்னா. சிவபெருமானுடைய கோயிலில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் பாடின தேவார பாடல் பெற்ற தலமே சோழ நாட்டில் 190 தலம் இருக்கு. 276ல் சோழ நாடு மட்டுமே 191. 274 தலம், 2 தலம் கல்வெட்டில் இருந்து புதுசாக தேவாரம் கிடைச்சது. மொத்தம் 276 தலம். அதில் ஒரு தலம் சோழ நாடு, இன்னொரு தலம் நடுநாடுன்னு நினைக்கிறேன். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு தலமும் அங்கே சோழ நாட்டில் திருவிடைவாய் இல்லை திருவாமத்தூரில் முன்னே இருக்குமா, நான் பார்த்து வந்து சொல்கிறேன். ஆமாம், அதனால் அது முன்னாலே இருக்கக்கூடிய பகுதி. அப்போ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். அடுத்த பாடல்ல திரும்ப சொல்றார், மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்களை நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம். இங்க மானம் அழிந்தோம் அப்படின்னு சொன்னா தன் நிலை, மானம் அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். அப்ப என்னன்னா தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கவே கூடாது. ஆனா சைவத்துக்கு வரணும்னா முதல்ல தன்னோட நிலையிலிருந்து இறங்கணும். இறங்குனா தான் சைவனே ஆக முடியும். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. அப்ப சைவ சமயத்துக்கு வரணும்னா முதல்ல என்ன வேணும்? தாழ்மை அப்படிங்கிற தன்மை வரணும். என்ன தாழ்மை அப்படிங்கிற தன்மை வரணும் அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் ஒரு நினைவு இருக்கும் இல்லையா, என்னை விட பெரியவங்க யாருமே கிடையாது இருக்கு இல்லையா, அது இருந்தாலே வர முடியாது சைவத்துக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துல பாருங்க, திருநீர் வைங்க அப்படின்னு சொன்னா நம்மளால சும்மாவே அப்படிதான் வைப்பாங்க. இதுல வந்து போன உடனே முதல்ல சொல்லுவாங்க, சார் நீங்க பாட்டு நீங்க திருநீர் நிறைய வச்சிடாதீங்க. ஆமா, ஏன்னா வந்து மேக்கப்புக்கே கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கு, நீங்க அந்த பட்டையை போட்டு மறைச்சிடாதீங்க. அதனால மேக்கப்ல நெத்தியெல்லாம் நிறைய நல்லா தெரியணும். என்ன சொல்றது, அது என்னமோ சொல்லுவாங்க, மாஸ்க்கு கலரிங்கு மேலே கோட்டிங்கு என்னென்னமோ போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து முதல் விஷயம் திருநீரை நெத்தி நிறைய பூசுறதுனாலே நம்ம முதல்ல மானம் விடணும். அது கேட்குறாங்க, ஹெச்டி பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஓ, ஹெச்டி இது மேக்கப்லேயே அதுலேயே அட்வான்ஸ்டு மேக்கப்பாக இருக்குங்க. அதுலேயே சிங்கிள் கோட்டிங், டபுள் கோட்டிங், ட்ரிபிள் கோட்டிங், மல்டி கோட்டிங், இப்படி நிறையா வச்சுருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்து மேக்கப் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக திருநீரே பூசாமல் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அடுத்து என்னன்னா, என்னோட பெரிய ஆள் யாரும் இல்லை, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. இதுதான் குறியீடு. பிரம்மனும் திருமாலும் அடிமுடி தேடிய வரலாறு என்னன்னா, கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியினுடைய கணவன் வேதங்களை கொண்டு படைப்பு தொழிலை செய்யக்கூடியவன். அவ்வளவு வேதத்தையும் படித்து முடித்து படைப்பு தொழிலை செய்துட்டு இருக்கிற அவ்வளவு கல்வியில் சிறந்தவனாகிய பிரம்மனாலையும் இறைவன் அடைய முடியாது. ஏன்? நான் நிறைய படிச்சிருக்கேன்னு நினச்சா முடியும். சரி, செல்வம் நிறைய நான் கோடி கோடியே வச்சிருக்கப்பா, நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், பிஹெச்டி 2 பிஹெச்டி பண்ணியிருக்கேன், சாமி எனக்கு தெரியாதான்னு தெரிய மாட்டேன். அப்போ என்ன செய்யணும்? ஆணவத்தை விடணும்.
ஆணவம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செருக்கு. நான் யார் தெரியுமா, நான் என்ன பதவியில் இருக்கேன் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எந்த பாரம்பரியத்தில் வந்தோம் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, இப்படிலாம் சொன்னால் தெரியுமா தெரியுமான்னு கேட்டு இருக்க வேண்டியதான். கடைசியாக அந்த படகோட்டி கேட்ட மாதிரி உனக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்குற மாதிரி உனக்கு சாமியை தெரியுமா அப்படின்னு கேட்பான். அப்போ அதெல்லாம் இருந்தால் சாமி நமக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போ எப்போ சாமி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நாம் பணிவுடையவராக இருக்கணும். அவ்வளோ பெரிய அடியார் இருக்கார், திருநீர் நெத்தி நிறைய பூசியிருக்கிறார், கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார், அவரை போய் வணங்கணும் அப்படிங்கிற சிந்தை நமக்கு எப்போ அந்த தாழ்வு அப்படிங்கிற தன்மை வருதோ அப்போ தான் அந்த மான உணர்வு வந்து தடுக்கக்கூடாது. இப்போ ஒருத்தரை போய் பார்க்குறோம், ஒரு அடியார் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை போய் வணங்கணும் அப்படின்னு நினச்சா திருவடி பணிந்து வணங்கணும், கீழே காலில் விழுந்து வணங்கணும் அப்படின்னு நினச்சா அப்படியெல்லாம போய் பண்ணணும், ஏன் கையில் வணங்க வச்சா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வணக்கம் வைக்கிறப்பையும் போய் இவனையா கும்பிட்டோம், போய் நெருப்பை கை வச்சு கறி போட்ட முடியுது சிந்தில் சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்போ அடியார் என்ன தன்மையராக இருந்தாலும் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் தான், அடியார்கள் தான் வணங்கத்தக்கவர்கள் தான் அப்படிங்கிறதுல நமக்கு அந்த நிலைப்பாடு உறுதியாக இருக்கணும். மானம் அழிந்தோம் மதிமறந்தோம். மதி அப்படின்னு சொல்கிறது இது அறிவு. அறிவுனா ரொம்ப அறிவு இருந்தால் கேட்பார், வள்ளுவரை கேட்பார்ல, அறிவினானாக உருண்டோம் பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து அது நம்முடைய துன்பம் நினைக்கிற மனசு அறிவுக்கு வருமானா வராது. அப்பா என்ன செய்வ, காசு டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வச்சு மாத்திரை படுத்துங்கடா அப்படின்னு. ஆனால் அம்மா என்ன பண்ணும், பக்கத்துலேயே இருந்து மருந்து கொடுத்து பையன் தூங்குறானா வாந்தி, அது பக்கத்து அவன் தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் வந்தாச்சு பார்த்துக்கலாம், அது அறிவு. ஆனால் கூட இருந்தே பார்த்துக்கிறது அன்பு. அப்போ இந்த மதி இழந்தோம் அப்படிங்கிறது அறிவு கொண்டு யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக வழிபாடே பண்ண முடியாது. எந்த வழிபாடு பண்ண முடியாதுன்னா, ரெண்டு வழிபாட்டை அறிவு கொண்டு யோசிச்சோம்னா ரெண்டு வழிபாடு செய்ய முடியாது. ஆனால் இந்த ரெண்டு வழிபாடு தான் சிவத்திட்டு கொண்டு போய் சேர்ப்போம். என்ன வழிபாடுனா குரு வழிபாடு, அடியார் வழிபாடு. இது ரெண்டுமே அறிவு கொண்டு யோசிச்சா அந்த போலியான அறிவு நம்மளை என்ன செய்யும், மயக்கிடும். என்ன அவரும் நம்மள மாதிரி தானே. அடுத்து அடியாரா, நான் ருத்ராட்சம் போட்டு 2 வருஷம் கழிச்சு தான் அவன் ருத்ராட்சம். நான் வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்து, ஆமாம் நான் சொல்லி தான் அதை பண்ணேன், நான் என் கூட தான் வந்தான், நான் தான் கூட்டிகிட்டு போனேன், இப்படியெல்லாம் யோசிச்சோம்னா அடியார் வழிபாடு செய்ய முடியாது. அப்போ அங்கே என்ன செஞ்சிடணும், ஒட்டு மொத்தமாக அறிவை க்ளோஸ் பண்ணிடணும். அங்கே என்ன நிற்கணும், அன்பு தான். யாரேனும் தாமாக இலாடத்து இட்ட ஊதி சாதனம் கண்டால் உழ்கி ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் ராமனங்கும் கடவுளாரே. கடைசி வரி மட்டும் சொல்றேன், முதல் வரி எடுத்து பாருங்க. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர் கேகாந்த நல்லாராகில். அதுல என்ன சொல்றாருன்னா, உலகத்துல குபேரன்ட்ட 2 நிதி இருக்கு, சங்க நிதி பதும நிதின்னு. அந்த குபேரனுடைய நிதியை ஒட்டுமொத்தமா கொடுத்து இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரனும், இந்த பூமியும் வானமும் உனக்கு அரசாட்சி தரேன் அப்படின்னு சொன்னாலும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம், உனக்கு எது வேணாம் அப்படி. ஏன் அப்படின்னா மாதேவர் கேகாந்தரண்டாராகில், அவங்க சிவபெருமானுக்கு அடியவராக இல்லைன்னா அவர்கள் எத்தனை செல்வம் கொடுத்தாலும் அது எங்களுக்கு வேண்டியதில்லை. சரிங்க, இப்போ வேற என்னதான் செய்யறது? அங்கமெல்லாம் குறைந்தெழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. நாங்கள் யார் தெரியுமா கடவுளா வணங்குவோம்? அவருடைய உடம்பு எப்படி வேணாலும் இருக்கலாம்,
அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய். இப்படி தொழுநோய் வந்து உடம்பெல்லாம் அழுகி போகிற நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது பசுமாட்டி உரித்து தின்னக்கூடியவராக இருந்தாலும் சரி, கங்கைவார் சடைகரந்தார்க்கு அன்பராகில், சிவபெருமானுக்கு அன்புடையவராக இருந்தால் அவர்கள்தான் நாம் வணங்கும் கடவுள். அவங்க தான் எங்களுக்கு கடவுள். யாரை சொல்ற? கண்ணப்பரை சொல்றார். அவர் கடவுளை நம்ம வணங்குறோம் இல்லையா? அவர் வந்து வேட்டையாடி உண்டவர் தானே, இறைவனுக்கு இறைச்சியை படைத்தவர் தானே, அவரை நம்ம கடவுளாக தானே வணங்குறோம். கண்ணப்ப நாயனாரை குருஸ்தானத்தில் வைத்து குருவும் சிவம் ஒன்று என கருதி நாயன்மார்கள் வரிசையில் அவரை வைத்து நாம் வணங்கி வழிபாடு செய்கிறோம். அடுத்து மங்கை நல்லி வானம் தொழும் தென்னன் வார்களே நினைந்து அடியோம், ஆனந்த கூத்தன் பெருள் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமா தோல் நோக்கம். அப்ப இறைவனுடைய ஆனந்தம், அதை நாம சென்று அவனுடைய திருவடியை பற்றிட்டோம்னா நாம எப்படி இருப்போம்? ஆனந்தமா இருப்போம். காந்தத்தோட சேர்ந்த இரும்பு காந்தமாகவே மாறி இன்னொரு இரும்பை ஈர்த்து கொள்வதை போல நாமும் ஆனந்த கூத்தப்புரானாகிய கூத்தப்புரானுடைய அருளை பெற்றோம்னா நாம் என்னவாகும்? அவரை போலவே ஆனந்தமாக நாம் இருக்கலாம் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றார். அடுத்து 9வது பாடல். இப்போ முன்ன பார்த்த சிந்தனை. என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால்பலர் மாண்டனர்கான் தொல் நோக்கம். முன்ன அந்த திருவுந்தியாரில் பார்த்தோம் இல்லையா? முப்புறங்களை எரித்த போது 3 பேரை மட்டும் மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்து, அந்த 3 பேர் சுதன்மன், சுசீலன், சுபுத்தி என்று சொல்லக்கூடிய 3 பேர். இதில் பார்த்தீங்கன்னா புராணத்தில் ஒரு ரொம்ப நுட்பமாக பார்த்தோம்னா, யாரெல்லாம் புராணத்தில் நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் பேருக்கு முன்னால் சூன்ற எழுத்து இருக்கும். நிறைய இடங்கள் அந்த ஒப்புமை இருக்கும். சூன்ற எழுத்து இருக்கும், இல்லைன்னா வீன்ற எழுத்து இருக்கும். சில புராணங்கள் எல்லாம் அந்த சூங்கிற எழுத்துள்ளவர்கள் முன்னால் இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க. சில இடங்களில் வீங்கிற எழுத்து உடைய முன்னால் இருக்கிறவங்க நல்லவர்களாக இருப்பாங்க. ராமாயணத்தில் விபீஷணன், மகாபாரதத்தில் விகர்ணன். கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின், நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானுடைய வாயில்ல காவலர்களாக நிற்கிறார்கள். அப்படி நின்றதற்கு பின்னால எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால்பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம். இந்திரர்கள், திருமால், பிரம்மன்லாம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்கப்பா. அது எண்ணிக்கையே இல்லை. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. திருநாவுக்கரசருடைய அந்த நினைவில் சொல்லணும். அடுத்து 10வது பாடல். பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய தம்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கமாடாமோ. பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய. நம்ம திருமால் என்ன செய்கிறார்? 1000 தாமரை பூ கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறார். அப்படி செஞ்சுட்டே வர்றார். எதுக்காக செய்கிறார் அப்படின்னா, சலந்தராசூரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சிவபெருமான் வதம் செய்கிறார். அப்படி வதம் செய்கின்ற போது அவர் அந்த சக்கரம் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை அப்போ தான் உருவாக்குறார். அந்த சக்கராயுதத்தால் சலந்தரன் தன் உடல் தளிந்த நல்லாளி, சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி, நலமுடைய நாரணற்கன்று அருளியவாறு எண்ணேடி. நலமுடைய நாரணன் தனுக்கு எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? திருச்சாளல்ல எடுத்து பாருங்க இருக்கும். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி, நலமுடைய நாரணற்கன்று அருளியவாறு எண்ணேடி. நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரணடிக்கீழ் அலராக இட ஆழி அருளினன்கான் சாளலோ அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் இல்லையா? அதே செய்தி தான் இங்கே சொல்கிறார்.
அப்படி அந்த சலந்தராசூரனை உடலை கிழித்து எரிந்த அந்த சக்கராயுதம் எனக்கு வேணும் அப்படின்னு திருமால் நினைக்கிறார். அப்படி கேட்ட உடனேயே சிவபெருமான் என்ன செய்கிறார், சரிப்பா நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, எப்போவுமே நம்ம பெருமான்கிட்ட ஒரு வழக்கம் உண்டு, தகுதி இல்லாதவங்களுக்கு எதையும் தர மாட்டார். அப்போ அதுக்கு ஒரு தகுதி வேணும், இந்த சக்கராயுதத்தை பெறணும்னா ஒரு தகுதி வேணும். அப்போ என்ன செய்கிறார், 1000 தாமரை மலர் கொண்டு திருமால் பூசனை செய்கிறார். அப்போ அந்த 1000 பூவில் பெருமான் என்ன செய்கிற, ஒரு நாள் ஒரு பூவை மறைச்சிட்டார். பங்கயம் 1000 பூவினில் ஒரு பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே, என்னுடைய கண்ணே தாமரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பெருமான் என்ன ஒரு கண்ணை எடுத்து சிவபெருமானுடைய திருவடி மேல் வச்சு அந்த அர்ச்சனையை நிறைவு செய்கிறார். அப்படி நிறைவு செய்த உடனேயே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கமாடாமோ. ஏன் தெரியுமா, குருநாதருடைய கருணை அவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க. சிவபெருமான் கூட தகுதி பார்த்து தான் அருள் செய்வார். ஆனால் குருநாதர் தகுதியே பார்க்காம அருள் செய்வார். தன்னை நாடி வந்தவர்க்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பெரும் பெருமை. அந்த நிலையை போற்றி நாம் தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ 1000 பூ கொண்டு அர்ச்சனை செய்தால்தான் பெருமானிடத்திலிருந்து பெற முடியும். அடுத்து சொல்கிற அடுத்த பாட்டில் இதுவும் நம்ம திருவுந்தியாரில் பார்த்தது. அது இல்லாமல் ஒரு 2-3 பேரை கூட சேர்க்கிறார். காமன் உடல் மன்மதனை தெரித்தார். மன்மதன் இன்னைக்கு இருக்கிறான், ஆனால் அவனை பார்க்க முடியாது, அவனுக்கு உடல் கிடையாது. காமன் உடல் உயிர்காலன் யமனை நம்முடைய மார்க்கண்டேயருக்காக உதைத்து அருள் செய்தார். அவனுடைய உயிரை இருந்தார். பல் காய் கதிரோன் பற்களை சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது எந்த சூரியன்? பூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனை, 12 சூரியர்கள் ஒருத்தனாகிய பூடன் அப்படி பூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய பற்களை இருக்கிறார். பல் காய் கதிரோன் நாமகள் நாசி சரஸ்வதியினுடைய மூக்கு, சிரம் பிரமன் பிரம்மாவினுடைய தலை, கரம் எரியை எரின அக்னி அக்னி தேவனுடைய கை, சோமன் கலை சோமனுடைய முகம், சந்திரனுடைய முகம், தலை தக்கனையும் எச்சனையும், தலை வந்து தட்சனுக்கும் இந்த வேள்வி தலைவனாக இருக்கிறவனுக்கும் அவனுடைய தலைகளை துண்டித்தார். தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கமாடாமோ, அதையெல்லாம் அவர்களுடைய வினையை நீக்கி தூய்மை செய்த பெருமானுடைய திருவடியை நாம் போற்றுவோம் அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறார். அடுத்து 12வது பாடல். பிரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார் அழலுருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கமாடாமோ. நமக்கு தெரியும், திருமாலும் பிரம்மனும் நான் தான் பரம்பொருள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய திருவண்ணாமலையிலே இறைவன் சோதி வடிவமாக தோன்றி நீங்கள் 2 பேரும் பரம்பொருள் இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்திய அந்த நிலையை சொல்லி அளவிறந்த பரமமாக யாமே பரம்பொருள் என்பதை அவர்கள் இருவருக்கும் சிவபெருமான் உணர்த்தி நின்ற அந்த வரலாற்றை சொல்லி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொல்றார். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே, ஊழி முதல் சிந்தாதனல் மணிவந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கமாடாமோ. ஏழை துளும்பனேன், ஆமீனா யார் யாருக்கும் அடிமையா இருந்துட்டேன். ஏழை துளும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே. சிவபெருமானே, நான் உங்களை வணங்காமல் எத்தனையோ காலத்தை கடத்திட்டேன். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அவங்கவுங்களுடைய மனசாட்சியை விட்டுருவோம். எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம சிவபெருமானை கும்பிட்டோம்னு அவங்கவுங்களே யோசிக்கணும். அப்ப எவ்வளவு காலம் கழிச்சிட்டோம், வீணான காலம். எம்மானை அடைகிலா காலம் இளைய காலம். இப்போ பெருமானை அடையாத காலம் வீணா போச்சு. இதை சொல்றார். நான் எத்தனையோ பேருக்காக, இவருக்காக அதை செஞ்சேன், அவருக்காக இதை செஞ்சேன், கடைசியா ஒன்றும் இல்லை, யாருக்குமே நன்றி இல்லை. ஒருத்தருக்கு ஒரு உதவியை செஞ்சு கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? நன்றி சொல்லுவாங்க. திரும்ப நமக்கு ஏதாவது நமக்கு தேவைப்படுற காலத்தில் உதவி செய்வாங்க. அப்படியெல்லாம் யாருமே இல்லை. அன்னைக்கு வாங்கினது அன்னைக்கோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்காக நான் என்ன செய்திருப்பேன்,
ஏழை துளும்பனேன் எத்தனையோ காலம். துளும்பன்னு அடிமைன்னு அர்த்தம். யார் யாருக்கு அடிமை செய்கிறோம்? இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, அதனால் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வோம். முடியவே முடியலைன்னா கூட இல்லை பரவாயில்ல, அவங்க கேட்டாங்க நம்ம செய்வோம் அப்படின்லாம் பல துன்பப்பட்டு செய்கிறோம். ஆனால் நாம் துன்பப்பட்டு செய்தது தெரியாமல் சில பேர் நம்ம ஒதுக்குவாங்க. நாம் துன்பப்பட்டு தான் செய்யறோம்னு தெரிஞ்சாலும் பல பேர் ஒதுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் அடிமையாக கிடந்தனே பெருமானே, இப்படி பாழாக போயிடுச்சு என்னுடைய காலமெல்லாம். பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே, ஊழி முதல் சிந்தாத நல் மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்க மாடாமோ. ஆனா சாமி, நான் எத்தனையோ பேருக்கு அடிமையாக கிடந்திருக்கேன், யாருமே என்னை கண்டுகிட்டதே இல்லை. ஆனால் என்னைக்கு நான் உங்கள் திருவடியை பற்றி நான் இனிமேல் உங்களுக்கு தான் அடிமைன்னு சொன்னனோ, அன்னையிலிருந்து நான் இனிமேல் பிறவாத வண்ணம் என்னை காத்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமானே அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பெருங்கருணையை போற்றி அதை சொல்லி நாம் தொல்நோக்கம் ஆடுவோமாக அப்படின்னு சொல்றாங்க. நிறைவு பாடல். உரைமாண்ட உள்வொளி உத்தமன் வந்து உளம்புகளும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இனிந்து ஓட துறைமாண்டவா பாடி தோல் நோக்கமாடாமோ சொல்றார். உரைமாண்ட உள்வொளி உத்தமன். உரை மாழ்தல் அப்படின்னா சொல்ல முடியாத பெருமை இறைவனுடைய பெருமை. அவனுடைய வடிவமும் சொல்ல முடியாது, அவனுடைய பெருமையையும் சொல்ல முடியாது, அவனுடைய கருணையையும் சொல்ல முடியாது. அவன் யோசிச்சானா கருணையை எப்படி பண்ணாலும் செய்வான். அப்படிப்பட்ட கருணை உடையவன் இறைவன். அந்த கருணை என்ன செய்யும்? தகுதி பார்த்து வெளிப்படும். சில நேரங்களில் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமி நீதான்னு சொல்லி போய் விழுந்த உடனே வெளிப்படும். அப்படி வரக்கூடிய அந்த பெரும் கருணை, அதையும் நம்ம சொல்ல முடியாது. உரைமாண்ட உள்ளொளி, அந்த உரைக்கு எட்டாதவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் உத்தமன் வந்து உளம்புகளும். அப்படிப்பட்ட பெருமான் என் உள்ளத்தில் இருக்கின்றான். அப்படி வந்ததுனால கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே. இந்த ஆசை அப்படிங்கிற கடல்ல நம்ம மூழ்கி கிடக்கிறோம். அதுல இருந்து வெளியேறி இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓட. இந்திரியம் எத்தனை இருக்கு? கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், 5 10. 5 கூட்டல் 5 எடுத்து எழுதி வைங்க. கண்மேந்திரியம்னா எது, ஞானேந்திரியம்னா எது? அந்த இந்திரிய பறவை இரிந்து ஓட அதெல்லாம் படியாக துறைமாண்டவா பாடி தோல் நோக்கமாடாமோ. அவற்றில்தான் நீங்கி இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்த குருவருளையும் திருவருளையும் போற்றி வணங்கி நாம் இந்த தோல் நோக்கம் ஆடுவோமாக என்று சொல்லி இந்த 14 பாடல்களில் திரு தோல் நோக்கம் என்கின்ற பதிகத்தை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் நிறைவு செய்கின்றார். திருவுந்தியார் உரையும் அடுத்ததாக திரு தோல் நோக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த உரையிலும் எங்களையும் அறியாமல் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின் பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.